ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது உடல் உறவில் பெண்களுக்கு அதிகமாக ஒரு சுகம், அதாவது ஒரு நல்ல ஹாப்பியாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் என்னன்றது தான் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா எந்த ப்ரொஃபஷனல் அட்வைசர் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஹோம் மேக்கர் வச்சு என்னுடைய அனுபவங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுறது, ஒரு குடும்ப லைஃப்குள்ளே நம்ம இருக்கிறதுனால என்னோடய இது அஸ் அ விமனாக நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும், இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டரவோ இல்லை சைக்காலஜிஸ்டோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு மெயினான காரணம், எல்லா எஜுகேஷன்லேயும் நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக குழந்தைகளுக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்குறது மூலிமா, அதாவது ஒரு டீசெண்டான வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்குறது மூலிமா அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அறிவு வரும். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நிறைய தவறுகள் நடக்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இடம் பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸு. லிப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் கொடுக்கக்கூடிய இடம் அண்ட் நல்லா ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து காது மடல்கள். இந்த இடத்துலையும் நீங்கள் லைட்டாக வருடுறது மூலிமாவோ அதாவது லிப்ஸை வச்சு கிஸ் பண்ணுறது மூலியமாகவும் பார்த்திங்க அப்படின்னா உணர்ச்சி அதிகமாக வரும். இது எல்லாமே நல்ல ஒரு விதமான ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, ரொம்ப நேரம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியல, உடல் உறவுலேருந்து நிறைய நேரம் இருக்க முடியல, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா. அப்படி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது மூலிமா வலி இல்லாத உடல் உறவு இருக்கும். ஏன்னா நல்ல ஃபீல் இதாகும்போது பெண்ணுறுப்பில் சுரக்கக்கூடிய அந்த நீர்னால் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வலி இல்லாத உடல் உறவு நீங்கள் ஈடுபடலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்பு அண்ட் லிப்பு இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி மிகுந்த இடங்கள். இது எல்லாம் ரொம்ப அது என்ன சொல்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க. ஓகேங்களா? எப்படி என் ஒய்ஃப் இன்னும் ஹாப்பியாக வச்சுக்கணும், இன்னும் நல்லா ரொம்ப நேரம் இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்க ஒரு 5-6 பாயிண்டில் பார்த்திங்கன்னா மாறுபடும். ஒவ்வொருவோட விமனோட இது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு லிப் கிஸ் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்பங்களில் லைட்டாக கிஸ் பண்ணுறது, லைட்டாக ப்ரெஷ் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஃபீல், நல்ல குட் ஃபீல் கொடுக்கும். இது எல்லாமே ஒரு பாண்டு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இது பண்ணுறது மூலிமா உங்கள் ஒய்ஃபோட பார்த்திங்கன்னா உங்கள் மனைவியோட நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்காமல் ஒரு சந்தோஷம் சீக்கிரமான ஒரு சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு அடுத்த இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தொப்புள் அண்ட் இடுப்பு. இடுப்புமே பார்த்திங்கன்னா இடுப்பில் தொடுறது, லைட்டாக ப்ரெஷ் பண்ணுறது, கிள்ளி விடுறது, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உணர்ச்சி ரீதியாக பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குட் கொடுக்கும். நிறைய பேர் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, இடுப்பை கிள்றது. அதெல்லாமே ஒரு ஒரு உணர்ச்சி, ஒரு அட்டாச்மெண்ட்டுக்காக தான். ஓகேங்களா? அந்த மாதிரியும் நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மார்பு லிப் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் எழுதியிருக்கணும். நான் 3rd எழுதிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு இது. ஏன்னா இது எப்படி சுவிட்சை போட்டது அந்த ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு மூமெண்ட்டு. இடுப்புலாம் கூட ஒரு மாதிரி விளையாட்டுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தொப்புளுமே உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். நீங்கள் எப்போவுமே நான் முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், உடல் உறவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த நம்ம உடம்பை அந்த உடல் உறவுக்கு ரெடி பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். ஆணோ பெண்ணோ ரெடி பண்ணிவிட்டு அந்த உறவில் ஈடுபடும்போது வலி இல்லாத ஒரு திருப்தியான நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க போர் அடிச்சிருச்சுன்னா நிறைய பேர்த்தோட மனசில் இருக்கும். சில பேர் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என்ன நினச்சிக்குவாங்களோ, ஒரு வேறு துணை தேடி போயிடுவாங்களோ, அந்த மாதிரி நினச்சி சொல்லுவீங்க. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்கேஜ்மெண்ட்டாக ஹாப்பியாக அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உங்கள் லைஃப்பை ஒவ்வொரு டைமும், அதாவது டெய்லியும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறதில்ல,
பட் சொல்கிறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ இருக்கும்போது ஒவ்வொரு விதமாக நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. உங்களுக்கு உள்ளே இருக்கிற அன்னோன்யங்களும் அது அதிகமாகும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தொடை. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து அந்த மூடை வந்து நல்லா க்ரியேட் பண்ணி விடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடையுமே வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி மிகுந்த இடங்கள் தான், சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான இது விஷயங்களில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது மூலிமா நல்ல நான் முன்னாடியே சொன்ன சாட்டிஸ்ஃபைடான விஷயம். கண்டிப்பாக போர் அடிக்கவே அடிக்காது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர்லாம் சொல்கிறீங்க, எனக்கு அந்த ஃபீலே வரமாட்டேதுக்கா, எனக்கு அந்த இப்போ வந்து எனக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, பாப்பாங்க பெருசாக இருக்காங்க, எனக்கு அந்த உணர்வே வரமாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது வந்து இருக்கும், நம்மளோட வேலைப்பளு, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், இதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து நேச்சுரல் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட தாக்கம் வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து லென்த்தாக கேட்குறீங்க, 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து செம்ம டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக, நீங்கள் வந்து ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணாமல் டீசெண்டாக உடல் உறவு சார்ந்து, தாம்பத்திய உறவு சார்ந்து நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே வரப்போகிற வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, சி, டேக்.